ஸோ அடுத்து பார்க்க போகிற ஐசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஐசி, அதாவது நம்மளோட லவுட் ஸ்பீக்கர் கண்ட்ரோலர் ஐசின்னு சொல்லலாம். சார் அப்போ இதில் வந்து மைக் ரிசீவர்ன்ற ஆடியோ ஐசின்னு ஒன்று கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளோட லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி அப்படின்னு தனியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ டால்பை டிஜிட்டல் சவுண்ட்ஸ்லாம் வரதுனால அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசின்றது நம்ம மொபைல் ஃபோனில் தனியாகவே இருக்கும். ஒருவேளை லவுட் ஸ்பீக்கரானது மொபைல் மதர் போர்டு இன்பில்டாக வருது, அதாவது நம்மளோட மெயின் போர்டோட இருக்கு அப்படின்னா நம்ம அந்த லவுட் ஸ்பீக்கர் பக்கத்தில் இந்த ஐசியை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மெயின் போர்டில் சப்போர்டு கனெக்டர், அதாவது சப்போர்ட்ல இருந்து மெயின் போர்டு கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கனெக்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கும். இன்னொன்று 2 தின் லேயர் இண்டக்டர் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இதை அடையலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஐசி மேலே கோடாக் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஆடியோ ஐசி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட வேலை என்னன்னா லவுட் ஸ்பீக்கரில் அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் செய்யறதுக்காகவும் ஓவரால் சவுண்டை என்ஹான்ஸ் செய்யறதுக்கு ஹை எஃபிஷியன்சியில் லோ நாய்ஸ் அவுட்புட்டை பயன்படுத்துது. சரிங்களா? ஐசிக்குள்ள ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன், ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை பயன்படுத்துறாங்க. ஸோ நார்மல் அவுட்புட்டை விட 90% லவுட் ஸ்பீக்கர் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் செய்யும். அதாவது ஒரு மொபைல் மதர் போர்டில் நம்மளுக்கு ஆடியோ ஐசின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதில் லவுட் ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர், ரிசீவர் இது மூணையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மதர் போர்டில் ஆடியோ ஐசி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ரிசீவரையும் இயர் ஸ்பீக்கரையும் நம்மளோட பவர் ஐசி தான் கண்ட்ரோல் பண்ணும். அப்போ லவுட் ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசின்னு ஒன்று தனியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு சில அப்கிரேடட் மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனி ஐசியாக, அதாவது நம்மளோட ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி தனியாக ஒன்று இருக்கும், ஆடியோ ஐசி மூலமும் தனியாக ஒன்று கண்ட்ரோலுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சப்போர்ட் வந்து மெயின் போர்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிப்பு, அதாவது நம்மளோட பிடிபி கனெக்டர் பக்கத்தில் நம்மளோட ஆடியோ பவர் ஆம்பிளிஃபையர் ஐசி வரும். 2 தின் லேயர் இண்டக்டர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. தென் கோடாக் அப்படின்னு எழுதியிருக்கலாம் அதாவது ஐசி மேலே. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த தின் லேயர் இண்டக்டர்ஸ் வச்சோ இந்த ஐடென்டிஃபிகேஷன் வச்சோ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு லவுட் ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஐசி, அதாவது நம்மளோட ஹை எஃபிஷியன்சி லெவலை இன்க்ரீஸ், லவுட் ஸ்பீக்கரோட அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஐசி அப்படின்னு சொல்றது நம்ம மொபைல் மதர் போர்டில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்க போகிற ஐசி வந்து ஆடியோ ஐசி. ஸோ ஆடியோ ஐசின்னு ஒன்று தனியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காமிக்கலாம். ஸோ நிறைய மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியோ ஐசின்ற தனியாக வரதில்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பவர் ஐசியோட இன்டர்ஃபேஸ் வராது. சார் அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஆடியோ ஐசி ஒன்று தனியாக வராதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2 பவர் ஐசி இருக்கக்கூடிய மொபைல் போர்டில் நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த ஆடியோ ஐசியை பார்க்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஆடியோ ஐசியோட வேலைன்னா ஆடியோ ஐசி மேலே கோடாக் அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அந்த ஐசியில் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்படி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் மதர் போர்டில் ஆடியோ ஐசி சீரியல் நம்பர் WCDன்னு இருக்கும். குவால்காம் மதர் போர்ட்னா நம்மளோட சிபிஐசி இருக்குல்ல, அந்த குவால்காம் பேஸ்ட் வரக்கூடிய மொபைலில் ஆடியோ ஐசி வந்து WCD அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆடியோ ஐசியில் இருந்துச்சு அப்படின்னா மைக்கு, ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, கூடவே நம்மளோட ஹெட்செட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ ஐசி நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க.